எல்லாரும் போல இருக்காமல் நம்ம ஆட்டோவுக்கு புதுமையாக யாராவது ஜனங்களுக்கு ஒரு நன்மை செய்யணும், குழுக்குழுன்னு ஆட்டோவை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணினேன். 12 வருஷத்துக்கு முன்னே மாடு நான் வச்சுருக்கேன். மாட்டுக்கு தட்டு வாங்கிட்டு போனேன். ஒரு மேலே தட்டு வச்சுட்டு போனேன். அன்றைக்கி கூலிங்காக இருந்தது. அன்றைக்கி இந்த மாதிரி பங்குனி வெயில் கூலிங்காக இருந்தது ஒரு நாள். இன்றைக்கி கூலிங்காக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா மேலே நான் தட்டு வச்சுருந்ததுக்காக கூலிங்காக இருந்தது. அதவே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். நான் அப்படியே மேலே கிராமத்தில் கூரை கொட்டாய் எப்படி போட்டிருக்குமோ அந்த மாதிரி மேலே நான் வெல்டிங்கெலாம் அடித்து டேப்பர் பண்ணி அது மாதிரி ஒரு 500 ரூபா தட்டு மேலே போட்டு உள்ளார வக்கிப்புல் வச்சு அந்த வக்கிப்புல்லுக்கு தண்ணி புதுசாக கட்டடம் கட்டினா அதுக்கு தண்ணி ஊற்றுவாங்க. வக்கிப்புல் ஜாயின் பண்ணி அது மாதிரி உள்ள வக்கி போற வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே தான் சோளத்தட்டு வச்சுருக்கேன், காற்றடிச்சு போகாத இருக்கட்டும்ட்டு. இயற்கை ஏசி ஆட்டோ அப்படிங்கிறது ஒரு எல்லோரும் மாற்றம் இல்லாமல் செஞ்சுருக்கிறேன். வேஸ்ட்டு தண்ணியே பாருங்கள், இந்த சில்பன் பேப்பர் வச்சுருக்கேன். இந்த பேப்பர் வழியாக அந்த பைப்பில் இறங்கிடும். இந்த பைப்பு வழியாக பாருங்கள் போயிட்டு இந்த இடத்துல ஒரு ஃபில்டர் வச்சுருக்கிறேன்னா பார்த்துக்குங்களேன், என்ன கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல ஒரு ஃபில்டர் வச்சுருக்கிறேன், வடிகட்டி இங்கே வரணும். இல்லைனா அங்கே போயிட்டு அந்த மோட்டர் ரிப்பேர் ஆகிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் ஆகிட்டு தான் இந்த இடத்துல தான் வச்சுருக்கிறேன். போயிட்டு இந்த பைப்பு வழியாக போய் அதுக்கு போயிடுங்க. மறுபடியும் அந்த பைப்பு நம்பிட்டா கீழே பாரு ஒரு வயசு வச்சுருவேன். இது டேங்கு தண்ணி அதான் பாருங்கள், 2 பக்கமும் அங்கே தண்ணி அதில் போய் கொட்டுது. அப்புறம் இந்த பைப்பு வழியாக பாருங்கள், இங்கே பைப்பு வழியாக இங்கேருந்து மோட்டாருக்கு போகுது. அந்த மோட்டார் ஆன் பண்ணால் அங்கே போயிடும். அங்கே போய் சுழற்சி முறையில் சுற்றும்.